இப்போ ஸ்லோகா நம்பர் 3, பேஜ் நம்பர் 96-97. ஆருருக்ஷோர்முனேர்யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமக் காரணமுச்யதே. இப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் சாதனா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா? இப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அது இருந்ததுன்னா அதை நான் எவ்வளவு காலம் ஃபாலோ பண்ணணும்? எவ்வளவு காலம் ஃபாலோ பண்ணணும்? இல்லை கர்மயோகமே என்னுடைய வாழ்க்கையுடைய முடிவா, இல்லை அது ஒரு இன்டர்மீடியரி சாதனாவா? கர்மயோகங்கிறது இன்டர்மீடியரி சாதனாவா இல்லைனா அதான் ஃபைனல் சாதனாவா? ஸோ இன்டர்மீடியரி சாதனா. ஸோ அது மூலமாக என்ன கிடைக்கிறது? நமக்கு ஞான யோக்கியதா நமக்கு கிடைக்கிறது. சித்த சுத்தி கிடைக்கிறதுன்னு சொல்லலாம், ஞான யோக்கியதா கிடைக்கிறதுன்னு சொல்லலாம், சமத்துவம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். எஸ், ப்ரிப்பேர்டு மைண்டு நமக்கு கிடைக்கிறது. ஸோ ப்ரிப்பேர்டு மைண்டு, ரிஃபைன்டு மைண்டு, ஷார்பென்டு மைண்டு, இது மூணும் நமக்கு கர்மயோகம் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது. சூக்ஷ்ம புத்தின்னு சொல்கிறோம்ல, சூக்ஷ்மமாக இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா நமக்கும் என்ன மாதிரி ஒரு புத்தி தேவைப்படுறது? சூக்ஷ்ம புத்தி நமக்கு தேவைப்படுறது. ஸோ கர்மயோகத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைண்ட் பியூரிஃபிகேஷன், அந்தக்கரண சுத்தி. பட் கர்மயோகத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன? அதனால் மோட்சத்தை கொடுக்க முடியாது. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கர்மயோகத்தையே நம்ம வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணினோம்னா நமக்கு ஒரு நாள் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிண்டு இந்த ஞான யோகம் பக்கம் வரவே மாட்டான். ஏன்னா ஞானம்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு நம்மளுடைய புத்திக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஸ்கூல்லையே எனக்கு ஒழுங்காக படிப்பு ஏறாது, என்னால் இதெல்லாம் படிக்க முடியாது. அதனால் நான் கர்மயோகமே கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படி வேணும்னா சொல்லுவேன், அந்த மாதிரி சில பேர் லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனால் அது இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ கர்மயோகமே பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஒர்க் ஆகாது. சரி, எதுக்கு கர்மயோகத்தினால மோட்சத்தை தான் கொடுக்க முடியாதுல்ல, நான் எதுக்கு கர்மயோகம் பண்ணணும்? அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நான் நேராக போய் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணுறேன், நான் போய் நேராக கிளாஸில் போய் உட்கார்றேன், அப்படியே கேட்டுப்பேன், அப்படியே புரிஞ்சுப்பேன், அப்படியே எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் இட் டசன்ட் ஒர்க். அப்போ என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும், மைண்டை பியூரிஃபை பண்ணிக்கணும், கர்மயோகத்தை ட்ராப் பண்ணணும். இப்போ சின்ன பசங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் படிக்கிற பையன் உங்ககிட்ட காலேஜ் எல்லாம் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏண்டா கண்ணா காலேஜ்லாம் போகமாட்டேன்? எப்படி இருந்தாலும் காலேஜ்லேருந்து ஒரு நாளைக்கு வெளியில் தான் ஆகணும், எப்படி இருந்தாலும் வேலைக்கு போக சொல்ல போகிறீங்க, அதுக்கு நான் அனாவசியமாக காலேஜெலாம் போயிட்டு அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பேலாம்? நீங்கள் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? இல்லை காலேஜ் போகிற பையன் எனக்கு காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் நான் இருக்கிற கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் உலகத்துலேயே கிடையாது. ஏன்னா இந்த ஜன்னலை திறந்தால் அந்த பக்கம் எல்லாம் ஒரே கார்டனாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ரொஃபஸரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அதனால் இதே கிளாஸ்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒத்துப்பேலா? நீங்கள் ஒத்துக்க மாட்டேல்ல. அது மாதிரி வேதமும் ஒத்துக்க மாட்டேங்கிறது. இப்போ கர்மயோகம் மஸ்ட்டு, ஆனால் கர்மயோகமே ஃபைனல் கிடையாது. அப்போ என்டர் பண்ணணும், க்ரோ ஆகணும், அதிலேருந்து வெளியில் வரணும், வித்ட்ரா பண்ணணும். ஸோ யோகம் ஆருருக்ஷோஹோ. யோகம் அப்படின்னா இந்த இடத்துல ஞான யோகம் அப்படின்னு அர்த்தம். யோகம்ங்கிற வார்த்தை த்ரூ அவுட் கீதா
நாம் பார்க்கலாம். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மீனிங். இந்த இடத்துல வந்து ஞான யோகம், செல்ஃப் என்கொயரி. அப்போ இந்த செல்ஃப் என்கொயரிக்கு ஒரு பர்சன் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தன்னை வந்து அதுக்கு தயார்படுத்திக்கணும். அந்த குவாலிஃபிகேஷனை வந்து அந்த பர்சன் இப்போது டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சாதனாவாக இருக்க முடியாது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் இங்கே நமக்கு சொல்கிறார். உபாசனா ஆர் நிதித்தியாசனம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே வந்து முதல் சாதனாவாக இருக்க முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது தியானம் அப்படிங்கிறது உங்களால் பார்க்கவே முடியாது. வேதம் எதோடு ஆரம்பிக்கிறது? கர்மாவோட தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு காண்டம் என்ன வேதத்தில்னா கர்ம காண்டம். இப்போ பகவத்கீதாலேயே இந்த தியானத்தை பற்றி எத்தனாவது சாப்டரில் பேசுகிறார் கிருஷ்ணர்? 6வது சாப்டரில் தான் இதை பற்றி பேசுகிறார். ஆரம்பிக்கும் பொழுதே வந்து தியானத்தை பற்றி நமக்கு சொல்லலை. அப்போ 5 சாப்டரு நாம் வந்து ஒழுங்காக கேட்டிருந்தா தான் எதுக்காக கிருஷ்ணர் இப்போ இதை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறதே முதல்ல நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பதஞ்சலி யோக சூத்திரம்னு ஒன்று இருக்குது, அதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். அதை பார்த்தேன்னா இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். 8 ஸ்டேஜஸாக வந்து இதை பிரிச்சிருப்பார். யமா, நியமா, அப்புறம் ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தியானா, தாரணா, சமாதி. தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு இருக்கும். தியானா அப்படிங்கிறது வந்து 7th ஸ்டேஜில் தான் பதஞ்சலியே வந்து மெடிடேஷனை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் கோர்ஸ், இந்த மெடிடேஷன் கோர்ஸ், விபாசனா, உபாசனா அப்படி நிறைய வந்து மெடிடேஷன் கோர்ஸ் இருக்கும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ சும்மா ஆன்லைனில் அதை 100 ரூபான்னு போட்டிருப்பான், 200 ரூபான்னு போட்டிருப்பான், சும்மா போய் சேர்ந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதிலெல்லாம் வந்து சேர்ந்துருப்பான். பட் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே இந்த சாஸ்திர அறிவு இல்லாமல் தியானத்தை நாம் யாருக்குமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஈஸ்வரா இல்லாமல், ஈஸ்வராவை பற்றின கொஞ்சமாவது டீட்டெயில் தெரியாமல் நாம் வந்து இந்த தியானம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே என்டர் பண்ணக்கூடாது. ஸோ தியான யோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டெஃபினட்டாக கர்ம யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டால் அவளுக்கு என்ன நம்ம சொல்லலான்னா, நீ நாம ஜபம் பண்ணு, பெஸ்ட்டு. நாம ஜபம் பண்ணினேல் அப்படின்னா சித்தசுத்திக்கு டெஃபினட்டாக சித்தசுத்தி கிடைக்கும், மைண்ட் நல்லா ப்யூரிஃபை ஆகும், ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும். அப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுவாவா அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தேடி இந்த மாதிரி கிளாஸுக்கு அந்த பர்சன் வந்து இப்போது வர ஆரம்பிச்சிடுவா. ஸோ கர்ம யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஸோ ஒரு பர்சன் வந்து ஞான யோகத்துக்காக தன்னோட மைண்டை வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணணுமா? கர்ம காரணம் உச்சியத்தே அப்படின்னு சொல்கிறார். கர்மயோகம்தான் அதுக்கு மீன்ஸ். கர்ம காரணம் உச்சியத்தே, காரணம்னா இந்த இடத்துல மீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஞான யோகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்கணும்? கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஸோ கர்ம காண்டத்தோடு தான் அதனால் வேதம் ஆரம்பிக்கிறது. உபாசனாவோடு ஸ்டார்ட் பண்ணல, நிதித்தியாசனத்தோடு ஸ்டார்ட் பண்ணல, வேதம் கர்மத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. சரி, எவ்வளவு காலம் இந்த கர்மயோகத்தை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்? பர்மனண்ட்டாக கர்மயோகத்தோடையே இருக்காது அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ நமக்கு வந்து நெசசரி ப்ரிப்பரேஷன் கிடச்சிடுத்து அப்படின்னா உடனே என்ன பண்ணிடணும்? அதிலேருந்து வெளியில் வரணும். அதை நாம் ட்ராப் பண்ணணும். காலேஜ் எஜுகேஷன் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடுத்து அப்படின்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தி காலேஜ், அது மாதிரி. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும். அப்புறம் என்ன? யோகாரூடஸ்ய, யோகாரூடஹா அப்படின்னா யார் வந்து இந்த கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி அதனால் சித்த சுத்தி
அடைஞ்சாலோ. அப்போ யோகாரூடகாக்கு என்ன இன்னொரு வார்த்தை சொல்லலாம்? சாதன சதுஷ்டய சம்பன்னஹா அப்படின்னு இன்னொரு வார்த்தையை போட்டுக்கலாம். இல்லைன்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிஹி அப்படின்னும் நாம் சொல்லலாம். ஸோ அந்த சாதன சதுஷ்டயம் வந்த உடனே இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணணும்? யோகாரூடஸ்ய ஆஃப்டர் கெய்னிங் சஃபிஷியன்ட் ப்ரிப்பரேஷன் சமக்காரணம் உச்சியதே. கர்மத்திலேருந்து இப்போ அந்த பர்சன் வித்ரா பண்ணணும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். நிறைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அந்த பர்சன் இப்போ தன்னை வித்ரா பண்ணிக்கணும். நீங்கள் நேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா எதோடவும் நாம் ரொம்ப ஈசிக்கவே முடியாது. உள்ளே போனால் வெளியில் தான் ஆகணும். இப்போ ஒரு குழந்தை அம்மா வயத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மா வயிறு ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 9 months and few days தான் இருக்க முடியும் அந்த குழந்தைனால. அப்புறம் நேச்சுரலாக அது வெளியில் தான் ஆகணும். அதனால் இப்போ ப்ரிப்பரேஷன் நமக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்? இப்போ கர்மாவை நாம் குறைச்சிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கர்மாலேருந்து வித்ட்ரா பண்ணுறது 2 வகையாக நாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்று ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் வித்ட்ராயிங் ஃப்ரம் கர்மா. வாட் இஸ் தேட்? சந்நியாசம் எடுத்துக்கிறது. ஸோ எப்படி ஒரு பர்சன் அந்த வைதீக வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த வைதீகமான வாழ்க்கை முறையை ஒரு பர்சன் எடுத்துக்கிறாளோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி அது மாதிரி ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நடந்து தானே நம்ம அந்த கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழையிறோம். நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி இப்போ சந்நியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக அந்த ரிச்சுவல்ஸ்லேருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு அகெயின் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. சந்நியாசி விதி அப்படின்னு இருக்குது. நிறைய மந்திரங்கள்லாம் சாண்ட் பண்ணி அதுலேருந்து அவளை வித்ட்ரா பண்ணிப்பாள். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வேலைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகணுன்னா இன்டர்வியூலாம் வச்சு வேலைக்கு எடுப்பாளா நம்மளை? அப்புறம் நீங்கள் வேலையை விடுறேல் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவா? எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று வைப்பா. ஏன் வேலையை விடுற அப்படின்னு. அந்த மாதிரி ஃபார்மலாக உள்ளே போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூ, வெளியில் வரத்துக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி இப்போ நம்ம சந்நியாசம் எடுத்துக்கணுன்னா கூட அதுக்கும் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்து ப்ராப்பராக அதுலேருந்து வெளியில் வரணும். சரி, எதுக்கு சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளேயே ஒரு பர்சன் இப்போ என்டர் பண்ணுறா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு பர்சன் ஏன் சந்நியாசம் எடுத்துக்கிறா? எதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறா? எதுக்காக வேதம் சந்நியாசம் எடுத்துக்கணும்னு சொல்கிறது? ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் சந்நியாசம் எடுத்துக்கணும். ஃபார்மலாக பர்மிஷன் வாங்கிட்டு, அதாவது எனக்கு நிறைய டைம் இனிமேல் வேணும், ஏன்னா நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த வேர்ல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எனக்கு நிறைய டைம் தேவைப்படுறது. அதுக்காக நான் ஃபார்மலாக என்னுடைய டியூட்டீஸை எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும். இது ஒன் வே. 2வது வே என்னது? கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருந்துண்டு நம்மளோட ஆக்டிவிட்டீஸை எல்லாம் இப்போ குறைச்சுண்டு. சில பேர் இருப்பா, காத்தால் எழுந்து 4 மணி நேரம் பூஜை பண்ணுவாள். எதுக்கு பண்ணுறா அப்படின்னு அவளுக்கே தெரியாது. அதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்? ஞான யோகத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதையெல்லாம் நாம் ரெட்யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவா? நான் ஃபேமிலிக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸே கதி அப்படின்னு அதுக்காக இருப்பாள். அவள்லாம் இப்போ ஞான யோகத்துக்குள்ளே என்ன செல்ஃப் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா இப்போ அந்த பர்சன்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கொடுக்குற டைமை குறைச்சிண்டு செல்ஃப் என்கொயரிக்கு நாம் டைமை இப்போது இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகிறது? டிட்டாச்மெண்ட் நமக்கு அவசியம் ஆகிறது. சில பேர் சொல்லுவாள்ல, ஆவியை விட்டாலும் சாவியை விட மாட்டேன். பீரோ சாவி என்ன
அந்த பீரோவில் அப்படி என்னதான் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பவர், அந்த சாவி வச்சுட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. அது நிறைய பேருக்கு வந்து ஒரு பவர் சிம்பிள். அதை வந்து விடுறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்கிறது. ஸோ கிராஜுவலாக நமக்கு எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரத்துக்கு தெரியணும். நாமளே வரலனா we will be forced to come out of it. இப்போ வந்து நாமளே டீசெண்டாக வெளில வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அவளே கூப்பிட்டு உனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ மாட்டுக்கு கிருஷ்ணாராமன் சொல்லிட்டு ஓரமாக இருக்க வேண்டியதானேன்னு சொல்லினதுக்கப்புறம் பண்ணினோன்னா அசிங்கம் இல்லையா? அதனால் நாமளே அறிவோடு என்ன பண்ணிடணும், அதுலேருந்து ஸ்லோவாக வெளியில் வரணும். இதெல்லாமே எதுக்கு பண்ண சொல்கிறது அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருந்தது மைண்டு, வெளிமுகமாக சுற்றின்னு இருந்த மனசை இப்போ என்ன பண்ணணும், உள்முகமாக நாம் வந்து இப்போது திருப்பணும். அப்போ தான் இந்த உள்முகமாக திருப்பினா தான் செல்ஃப் என்கொயரி நம்மளால் வந்து பண்ண முடியும். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அந்தர்முகமாக இனிஷியலாகவே ஆகிட முடியுமா? ஆக முடியாது. பகிர்முகமாக இருந்து அப்புறம்தான் அந்தர்முகமாக வரணும். ஸோ யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. ஸோ என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டீஸை நாம் வந்து குறைச்சிக்கணும், டிட்டாச் பண்ணிக்கணும். ஷமனா இந்த இடத்துல வந்து சந்நியாசம் லிட்ரலி அப்படின்னா என்ன அர்த்தம், டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து நாம் வந்து இப்போது நம்மளை குறைச்சிக்கணும். அப்போ தான் என்னால் வந்து செல்ஃப் என்கொயரிக்கு டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். குவாலிட்டி டைம் என்னால் அப்போ தான் கொடுக்க முடியும்.